ஸ்ரீ ராதா கிருஷ்ணாபியாம் நமக. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் இனி விளையாட்டாகவே ஆரம்பிக்கின்றது. பிறக்கும் போதே லீலைகள் புரிந்த குழந்தை வளரும் போது லீலைகள் புரியாமல் இருக்குமா என்ன? கண்ணன் அவன் லீலையால் யாரையுமே வதம் செய்யவில்லை, அவர்களுக்கு மோட்சத்தையே அளித்தான். பூவுலகில் கண்ணனாக அவதரித்த பகவான் முதலில் யாருக்கு மோட்சம் அளித்தார்? இதில் பகவான் என்ன லீலை செய்தார் என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நீங்களும் இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னு தெரிஞ்சிருப்பீங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தை நந்தகோபர் கம்சனுக்கு வரி செலுத்திவிட்டு கோகுலத்திற்கு திரும்ப வருகின்றார். யாருக்கு என்ன தீங்கு நேருமோ என்று பயத்துடனேயே கோகுலம் வருகின்றார். அப்படி இருக்க கம்சனை சார்ந்துள்ள அசுரர்கள் குழந்தைகளை கொல்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றனர். அதில் ஒரு அரக்கியே பூதனை. கம்சனின் கட்டளைப்படி நகர் முழுவதும் சுற்றித் திரிந்து பல குழந்தைகளை கொன்றாள். ஒரு நாள் பூதனை மாயையால் ஒரு அழகான பெண்ணாக மாறிவிட்டாள். அதோடு நந்த கோகுலத்திலும் நுழைந்து விட்டாள். கோகுலத்தில் உள்ள அனைவரும் அவளை பார்த்து வாயடைத்து போயினர். வானுலக தேவதையோ இல்லை திருமாலை காண வந்த திருமகளோ என்று நினைத்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நந்தகோபரின் வீட்டில் நுழைந்த பூதனை தொட்டிலில் கிடந்த கண்ணனை பார்த்தாள். பூதனை வந்ததை தெரிந்ததும் பிஞ்சு கண்ணன் வேண்டுமென்றே கண்களை மூடிவிட்டான். தூங்குகின்ற பாம்பை கயிறு என்று எண்ணி எடுப்பது போன்றுதான் பூதனை தூங்குகின்ற கண்ணனை எடுத்து தன் மடியில் அமர்த்திவிட்டாள். யசோதா அன்னையும் ரோகிணி தாயும் பூதனையின் அழகான தோற்றத்தால் மயங்கி போனவர்களாக நின்றனர். பூதனையோ கண்ணனை மடியில் கிடத்தி விஷப்பால் கொண்ட தன் மார்பை பிஞ்சு கண்ணனின் வாயில் வைத்தாள். ஆஹா, இது போதுமே! கண்ணன் பாலை உறிஞ்சி விட்டான். அதோடு பூதனையின் உயிரையும் சேர்த்து கண்ணன் உறிஞ்சி குடித்து விட்டான். பூதனை வலியால் துடிதுடித்தாள். விடு விடு போதும் என்று கதறினாள். கால்களையும் கைகளையும் உதறிக்கொண்டு கதறினாள். பூதனையின் குரலோ எங்கும் எதிரொலிக்கின்றது. வேதனையால் பூதனை தன் நரக்க வடிவிற்கு மாறிவிட்டாள். வேதனையால் பூதனை உயிரிழந்து வீட்டின் முன்பு விழுந்து விட்டாள். பூதனையின் உடலோ 2 மைல் தூர அளவிற்கு பெரிய அளவாக இருந்தது. பல மரங்களும் பூதனையின் உடலால் தூள் தூளாக்கப்பட்டது. கோபகோபியர் பூதனையின் சப்தம் கேட்டும் பூதனையின் உடலை பார்த்தும் பயந்து நடுங்கினர். ஆனால் நம்ம ஹீரோ கண்ணனுக்கு எந்த பயமுமே இல்லை. பூதனையின் மார்பில் விளையாடி கொண்டிருந்தான். கோபியர்கள் பயந்து வேகமாக சென்று கண்ணனை தூக்கி எடுத்தனர். அதோடு யசோதா அன்னையும் ரோகிணி அன்னையும் பாலகிருஷ்ணனுக்கு ரக்ஷை கட்டினர். ரக்ஷை என்றால் பாதுகாப்புக்காக கட்டுகின்ற காப்பு கயிறு. கண்ணனை குளிப்பாட்டி கண்ணனின் உடலில் 12 இடங்களில் விஷ்ணு பகவானின் பெயரை சொல்லி காப்பு கயிறை கட்டிவிட்டனர். பிஞ்சு கண்ணனின் உடலில் இனி கயிறு கட்ட இடம் இருக்கின்றதா என்றுதான் தெரியவில்லை. அவ்வளவு அன்பு யசோதா அம்மாவிற்கு. கோபியரின் அன்பால் ரக்ஷை கட்டப்பட்ட கண்ணனை யசோதா அம்மா தன் பாலை குடிக்க வைத்து தூங்க வைத்தார். அச்சமயம் மதுராஸ் என்ற நந்தகோபரும் மாயர்பாடிக்கு வந்துவிட்டார். பூதனையின் உடலை பார்த்து ஆச்சரியப்பட்டார். வசுதேவர் கூறியது போல் நடந்துவிட்டதே, அவர் உண்மையாகவே ஞானியாகவே இருக்கலாம் என்று நந்தகோபர் நினைக்கின்றார். இனி பூதனையின் உடலையும் அப்புறப்படுத்த வேண்டும். மலை போன்ற பூதனையின் உடலை துண்டு துண்டாக வெட்டி தூரத்தில் ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று எரித்தனர். ஸ்ரீ கிருஷ்ணர் பூதனையின் பாலை குடித்ததால் பூதனையின் உடல் எரியும் பொழுது நறுமணமே வீசியது. கண்ணனுக்கு விஷப்பால் தந்த பூதனையும் நல்லோர் அடையும் மோட்சத்தையே அடைந்தாள். கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பால் கொடுத்த பூதனையே முக்தி அடைந்தாள். அப்படி இருக்க பக்தியோடு பகவானுக்கு எதை கொடுத்தாலும் அவன் நற்கதி பெற மாட்டானா என்ன? பூதனைக்கு கிடைத்த பாக்கியம் தேவகி அம்மாவிற்கு கிடைக்காத பாக்கியமாகும். இனி கண்ணனுக்கு அமுதூட்டி சீராட்டி பாராட்டிய யசோதா அம்மா பெற்ற பாக்கியம் பற்றி சொல்லவும் வேண்டுமா? கண்ணனின் இந்த லீலைகள் இறைவனால் தான் நடந்தது, கண்ணன் இறைவனால் தான் காப்பாற்றப்பட்டது என்று நினைத்து நந்தகோபர் கண்ணனை எடுத்து கட்டி அணைத்தார். இதுவே பூதனை மோட்ச லீலை. பகவானின் இந்த குழந்தை திருவிளையாடலை பூதனை மோட்சத்தை கேட்பவர்கள் அந்த மாதவனிடமே பிரேமி பக்தி கொள்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி அடுத்து கண்ணன் யாருடன் விளையாட போகின்றான் என்று கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. கண்ணன் யாருடன் அடுத்து விளையாடப் போகின்றான் என்பதை நம் கண்ணனுடனான அடுத்த பயணத்தில் அறிவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜர்னி வித் கிருஷ்ணா சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராதா கிருஷ்ணனுடைய அழகான கவிதைகளுக்காக சும்மா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. ராதா ராதா.